எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வியின் ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 888 மேஜிக் டே. இன்றைக்கி மேஜிக் டேன்னு ஒரு ஐதீகமான ஒரு நாள். ஏன்னா 3-8 வர்றதுனால எப்போவுமே 8 என்ற எண்ணு பார்த்திங்கன்னா ஒரு முடிவில்லாதது, இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அந்த 888 பணம் கிடைச்சாலும் சரிதான், அந்த 888ன்ற வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நான் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பணத்தை ஈர்க்கும் குறியீடு இது. இதை நம்ம நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி நைட்டு படுக்க போகும்போது தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க. மனசு முழுவதும் உங்களுக்கு நான் இதை செஞ்சிட்டேன், எனக்கு பண வரவு உண்டாக போகுது, நான் இதை செய்கிறேன், எனக்கு பண வரவு கிடச்சிடுச்சு அப்படின்ற இதை நீங்கள் வரையும் பொழுதே நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கிட்டே வரைங்க. அப்போ நான் வரைகிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே எப்பவுமே முக்கோணம் என்பது நம்மளுக்கு எல்லாத்தையும் கொண்டுன்னு வந்து பணத்தை இழுக்கிற தன்மை இந்த முக்கோணத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம சரவண பவா அந்த மாதிரி கோலம் வரையும் போதும் சரி, இல்லை அந்த நட்சத்திர குறியீடும் சரி, நம்மளுக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பை உண்டு பண்ணும். சரி, இப்போ நான் இந்த மாதிரி போட்டுட்டேன்னா அடுத்தது இந்த கோடே இப்போ நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. இதை உங்களுக்கு புரியலைன்னா கூட இன்னொரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப் ஏதாவது இருந்தால் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. இது எனக்கு கொஞ்சம் கோணலாக வந்துருச்சு. நீங்கள் அழகாக வரைகிற பிள்ளைங்களாக இருந்தால் அழகாக நேராக வரைஞ்சிக்கோங்கப்பா. வரைஞ்சி ரொம்ப நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேன், எனக்கு பணத்துக்கு தான் கஷ்டம், ரொம்ப காசுக்கு ரொம்ப பண பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, என் கணவருக்கு வருமானம் ரெட்டிப்பாக வேண்டும், எனக்கு நான் செய்கிற வேலை எனக்கு நல்லா நடக்கணும், அந்த மாதிரி நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஒரு சில தடங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த பண ஈர்ப்பு குறியீடுலாம் நம்ம செஞ்சு நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் உறங்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா அந்த 8 அந்த 8 தேதி மாதம் 8, அதே மாதிரி அந்த 26 என்பதை கூட்டிக் கொண்டு 8ன்றதை 888 டேன் மேஜிக் டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் மனசில் முழு நம்பிக்கையோட நான் போடுற இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் அதில் வரைங்க. ஸ்வஸ்திக் சின்னம் நல்லா பாருங்களேன். நகை கடைக்காரவங்க, பெரிய பெரிய மார்வாடிகள் கடை வச்சுருக்காங்க, இல்லை பெரிய நகை கடைக்காரவங்க இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே லாபம்னு எழுதியிருப்பாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி ஒரு குறியீடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பண ஈர்ப்பை உண்டு பண்ணும். நீங்கள் நினைக்கலாம், அம்மா இதை நான் வச்சுக்கிட்டு நைட்டு தாம்பத்தியம் இருக்கலாமா அப்படின்லாம் கூட சில பேருக்கு டவுட் வரும். தாராளமாக இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த குறியீடு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நீங்கள் மாதவிடாய் இருந்தால் கூட சரிதான், இந்த குறியீட்டை வரைஞ்சி உங்கள் தலையணைக்கு அடியில் தலைக்காணிக்கு உரைக்கு உள்ளே கூட வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. காலையில் எழுந்து அதை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே வச்சுருங்க, இல்லை உங்கள் தலையணைக்குள்ளேயே கூட அது இருக்கட்டும். இந்த குறியீடாகப்பட்டது உங்களுக்கு இருக்கிற அந்த தரித்திர நிலைமையை தொலைக்கும். நமக்கு பணம் வர்றதை ஒரு தடுக்குது இல்லைங்களா, அது தொலையும். நீங்கள் இதை வச்சு நம்பிக்கையோடு நீங்கள் என் பிள்ளைங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களாகட்டும், என் சகோதர சகோதரிகளாகட்டும், இந்த பணத்தை நல்லா ஈர்த்து பணக்கார தன்மையுடன் நல்லமுடனும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்.